இன்னொரு போட்டிருக்குது, அதாவது மீட்கக்கூடாத நேரங்கள். அது வெளியே வர முடியல, ஏதோ ட்ரை பண்ணுறேன், கடனிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து, தகாத உறவிலிருந்து வெளியே வரணும் ட்ரை பண்ணுறேன், முடியல. ஆனால் முடியாத ஒன்றை முடிய பண்ணுவது சிலுவை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, மரித்து போன நம்முடைய வாழ்க்கையை நறுமணமுள்ள வாழ்க்கையை மாற்றுவது சிலுவை. செத்து நாறுகின்றது. எனவே தேவன் சொன்னார், இதோ நான் உனக்கு துணை செய்கிறேன். என்னுடைய மூன்றாவது குறிப்பு, அன்பானவர்களே, நம்பிக்கையற்ற மனிதனுக்கு நம்பிக்கை. இப்படி சொன்னாலும் புரியும். கவனிங்க, சிலுவை இல்லை என்றால் நமக்கு நம்பிக்கையே இல்லையே. நம்மெல்லாம் பசுத்தவான்களா? இல்லை, பாவியாக பிறந்தோம். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன். அப்படியானால் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன தெரியுமா? யோபு சொன்னது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும். நல்லா கவனிக்கணும். இவ்வளோ பாடு, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை, இது மத்தியில் ஆண்டவருக்காக வாடுறோமே, துதிக்கிறோமே, பாடுகிறோமே, அதே பெரிய நம்பிக்கை இல்லையா? இல்லை என்றால் யோசித்து பாருங்க. ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது தற்கொலை தான், ஒரு சின்ன அவமானம், ஒரு சின்ன நிந்தை, யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, அடுத்த நிமிடமே தற்கொலை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளிலே நமக்கு நம்பிக்கை கொடுப்ப சிலுவை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் பார்ப்பேன். புரியுது அவங்களுக்கு? என் வாழ்க்கையின் இது முடிவல்ல, எனக்கு இன்னொரு மகிமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த புவி எனக்கு சொந்தம் அல்ல, எனக்கு மேலான ஒன்றை வைத்திருக்கிறார். நான் ஒரு நாளிலே அவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருப்பேன். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை பாப்புலாரிட்டி என்ற வார்த்தை இருக்கிறது. என்னை புகழ்மிக்கவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புகழ்மிக்கவனாய். நான்காவது குறிப்பு அதே எபிரேயர் 2:9. எபிரேயர் 2:9. எபிரேயர் 2:9 நாலாவது குறிப்பு. எபிரேயர் 2:9. அந்த எபிரேயர் 12:2 கூட படிங்க, அதில் கூட அந்த வார்த்தை இருக்கு. எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. எஸ், அந்த ஒன்று கூட படிங்களேன். ஒன்றில் அந்த வார்த்தை இருக்கும், ஒன்றில் அந்த வார்த்தை. ஆகையால் ஒரே ஒரு வார்த்தை அதில் எழுதப்பட்டது, இயேசுவை நோக்கி. நல்லா கவனிக்கணும். பல முறை படிச்சிருப்பீங்க, கவனிங்க எல்லாரும். நான் சொல்ல வந்த வார்த்தை அதுதான், சிலுவை தான். பாருங்க, அது கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும்.